இங்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் என்னுடைய பராசக்தி டீமுக்கு வணக்கம், நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோட வெல்விஷர்ஸ், என்னுடைய ஃபேமிலி, நான் உழும்போது கை தந்து எந்திரிக்கும் போது கை தட்டுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பராசக்தியை பற்றி பேசுகிறேன் நான். பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. இது என்னுடைய 25th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும், இதை ஸ்பெஷல் ஆக்குன அத்தனை பேரையும் நான் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், ஓகே தானே? உங்கள் எல்லாரையுமே 1960s கூட்டிகிட்டு போகிற, எல்லாரும் சொல்ற மாதிரி டைம் டிராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போற படம் தான் இந்த வேர்ல்டு. பராசக்தியோட உலகத்தை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே. ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எப்பவுமே பவர்ஃபுல். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னு சொல்ற படம் தான் இந்த பராசக்தி. இது வந்து நிறைய சொல்றாங்க, இது இந்த மாதிரி படமா இருக்கும், இந்த மாதிரி படமா இருக்கும்னு. அது எதையுமே நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. இது வந்து யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பா காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம வாழ்றதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துற படமா தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பத்தி, நம்ம மண்ணை பத்தி, மக்களை பத்தி சொல்லும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இப்போதைக்கு இந்த படம் பத்தி இது போதும்னு நினைக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் இதை பத்தி இன்னும் நிறைய பேசும். பட் இந்த படத்துல நான் நடிக்க வந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது கொட்டுக்காளி பாக்குறதுக்காக மேம் வந்து வந்திருந்தாங்க. அருண் விஸ்வா அவருடைய ஆபீஸ்ல தான் அந்த படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ண பிறகு அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அருண் இதெல்லாம் ரொம்ப நாளா முன்னாடியே பேசிட்டே தான் இருந்திருக்காரு மேம் கூட. அப்ப மேம் வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. நான் வந்து அவங்க ஒரு ஐடியா சொல்ல போறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் பெரிய படமா ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் அது சொல்லிட்டு மேம் இந்த கதை சூப்பரா இருக்கு மேம், வேற ஏதாவது இன்னொரு ஐடியா இருக்கு, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் சொன்னாங்க. பட் நான் இதுக்கு மேல கதை சொல்ல மாட்டேன், ஸ்கிரிப்ட் புக் கொடுக்குறேன், நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாங்க. படிச்சு முடிச்சுட்டு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னதை தான் படிச்சு முடிக்கும் போது பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஆகாஷ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தாரு. ஆகாஷ்க்கும் வந்து இது இன்ஸ்பைரிங்கான படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த படத்தை பண்ணலான் போது அப்படியே டீம் எல்லாம் அசம்பிள் ஆனோம். ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேமை பத்தி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, மேம் வந்து ரொம்ப டெரர், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கர பதட்டம். நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், நம்ம என்ன ஆக போறோமோ அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போறேன். ஃபர்ஸ்ட் சாங் எடுத்தோம். சாங் வரைக்கும் ஓகே மேம் திஸ் சொன்னாங்க. சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு. மேம் ஷூட்டிங்லயே இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நேரா வந்து இங்கிலீஷ்னா சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் 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 யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே சாட் ஜிபிடி எடுப்பேன். டேய் மச்சான், இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள். டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல, சாட் ஜிபிடி இதுக்கு அர்த்தத்தை சொல்றா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு. நான் என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ, என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வை யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கமிங் அண்ட் சீயிங் தி கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு, அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அதுவும் இல்லை. நான் சொல்லிட்டேன் மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம்னு. மேம் ஓ மை காட் இஸ் தட் த ப்ராப்ளம் நாங்க. எஸ் மேடம் தட் இஸ் த ப்ராப்ளம். யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஐ எம் ஓகே. யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ், ஐ எம் நாட் ஓகே. ஓகே இனிமே நான் அதை பார்த்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஓகே ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு எனக்கு. வந்து மேம் ஓகே சொன்னால் அது ஓகே,
இன்னொரு பிரச்சனை இருக்கு மேம்கிட்ட, பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும். கட்டன் ஓகே அப்படின்றாங்க. கட்டன் ஓகேவா, தூக்கி போடுற இவனுக்கு இவ்வளவுதான்டா வரும் நடிப்பு, அடுத்த வர சொல்றேன், அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அந்த கட்டன் ஓகே தான் சூப்பரே. இப்படி மேம் நான் வந்து ஸ்டடி பண்ணி மேம் உங்களை பத்தி நான் PhD பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி. மணி சார் கூட இவ்வளவு தெரியாது மேம். பட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம், டெடிகேட்டடா சின்சியரா எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து அப்படியே படிச்சுக்கலாம், கத்துக்கலாம் மேம். மார்னிங் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5:30க்கெல்லாம் செட்டுக்கு போயிடும். 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். ஈவினிங் 5:30 6 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க மேம். அதனால தான் இந்த படம் வந்து 85 டேஸ்ல மேம் முடிச்சிருக்காங்க. 82 சாரி மேம், ஒரு 3 days மேம் ப்ளீஸ். நான் 67 days தான் ஒர்க் பண்ணேன் இந்த படம். இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ ஆக்ஷன் எமோஷன்ஸ் இருக்க படம். ஸோ சுதா மேம், இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங் உங்களோட. இந்த படம் நிச்சயமா நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களுக்காகவும் உங்க உழைப்புக்காகவும் நீங்க இவ்வளோ நாள் இதுக்குள்ள டிராவல் பண்ணதுக்காகவுமே இது பெரிய 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 சக்சஸ் ஆகணுன்றது என்னுடைய ஆசை மேம். அது கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு இந்த செழியன்ற பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கதை கூட இப்படி அமேசிங்கான கோஸ்டார்ஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நடுவில் ஏதோ மறந்துட்டேன்னா நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ். அண்ட் அடுத்து ரவி மோகன் சார். சார் எனக்கு உங்களை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட படம் பார்த்தா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த பூட் கட் ஜீனும் அந்த டிஷர்ட்ஸும் பயங்கர ட்ரெண்டியாக, அந்த மாதிரிலாம் டிஷர்ட் கிடைக்குமான்லாம் நாங்கள் போய் தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுடைய படம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ரசிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்சனாக உங்களை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். அது எனக்கு இந்த பராசக்தியில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது ஜெயம் ரவியா, வில்லன் கேரக்டரா, ஒத்துக்கிட்டாரா, அப்படி போயிட்டேன் நான். மேம் என்ன மேம் சொல்றீங்கன்னா, ஆமா ஹி செட் எஸ். ஒரு ஷாக். இது வந்து ஆக்சுவலா சந்தோஷமா இருக்க வேண்டியது. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டாரா மேம் ஓகே. அப்போ மேம் அவர் இந்த செட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் மேம் அப்படின்னு பெஸ்ட்டாக மேம் சொன்னாங்க. ஸோ நான் அவருடைய ரோலுக்காக இன்னும் கொஞ்சம் டீடைலிங் பண்ண போகிறேன் மேம். என்ன டீடைலிங்னாலும் பண்ணுங்க மேம், இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மேம் சொன்னேன். அவர் எவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சூப்பர், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு டெரிஃபிக்காக டெரராக ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய படத்திலே தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோட ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து அந்த ரோல் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு 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 டெவில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். சார் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த செழியன் ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது மேம் வந்து சொல்லுவாங்க, சி யூ ஹாவ் டு ஃபைட், லைக் எப்படி சொல்றது அப்படின்ட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்ல. மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொன்று போறாரு மேம் அப்படின்னு. சரி அப்போ அவரை விடுங்க, நீங்க நினைச்சுக்கங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினைச்சுக்கிட்டு அடிங்க. மேம் எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம், நான் பாட்டுக்கு வேற பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு. சிவா why are you doing like this மேம், அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்க போய் உட்காருங்க மேம் சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். அவர் சொல்லுவாரு, சிவா இப்படி பண்ணிக்கலாமான்னு. அந்த சண்டையில அவர் ஒரு அடி அடிச்சாரு, நான் ஒரு அடி அடிச்சேன். ஆனா அந்த அடியில தான் எங்க பாண்டிங் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார் இந்த அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த வண்டர்ஃபுல் வேர்ட்க்கும். உங்களை அவ்வளோ படத்துல நான் ஸ்க்ரீன்ல ரசிச்சிருக்கேன், பக்கத்துல அதை விட ஜாஸ்தி ரசிச்சிருக்கேன் சார். இந்த படம் எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும், அது நீங்க பார்ட் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தேங்க்யூ சார். அண்ட் மை டியர் பிரதர் அதர்வா, சின்னதுரை ரோல் வந்து ஸ்கிரிப்ட்ல படிச்சதுக்கு அப்புறம் இது யார் நடிக்க போறாங்க, இது ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான் இது கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது அதர்வா வந்து நடிச்சாரு. இப்போ அந்த போர்ஷனை பார்க்கும்போது வெல் டிசர்விங் அப்படின்றது தோணுது. அவருடைய சாம், கரிஸ்மா, ஆட்டிடியூட் அது இந்த ரோல்ல பயங்கரமா இருக்கு. ப்ரோ உங்களுக்கு இந்த படத்துல என் கூட நீங்க வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட் ஐஸ்கிரீம்லாம். ஷூட்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லுவாரு. நான் வந்து ஓகே ஒரு நாள் சீட் டே போல அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு
இன்னைக்கும் ஐஸ்கிரீம் இருக்கு, கேக் இருக்கும் பாரு. ஓகே, இது சீட் வீக் அப்படின்னு நினைச்சு அது சீட் மந்த், சீட் ஷெட்யூல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மனுஷன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் ஈவினிங் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. நான் வந்து இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டோம் ஜாலியா இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஜாலியா இருக்குன்னு படுத்து எழுந்திரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தோம். பட் இங்க இண்டஸ்ட்ரியில எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அதுல அந்த நண்பர்ன்ற கேட்டை தாண்டி ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அதர்வா ப்ரோ. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்னொரு படம் சேர்ந்து நடிப்போம். அது இன்னும் கொஞ்சம் ரகலையா ஃபன்னா இன்னொரு படம் ஒன்று பண்ணுவோம். அது எனக்கு ஆசை. சின்னதுரை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரோல், எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த படத்தில். அதில் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ப்ரோ. அதுவும் ஒரு சீனில் வந்து நீங்கள் அந்த 60s அந்த லுக்கில் வாயில் வந்து சிகரெட் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர். அண்ட் இந்த ரோல் டெஃபினட்டாக உங்களை பிடிச்ச எல்லாரையுமே, நான் ஃபஸ்ட்டு தம்பியோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன், நான் இந்த ரோல் உங்களை பிடிச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், பெருமைப்படுத்தும், அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்தும் இந்த படம். முரளி சார். தேங்க்யூ. அண்ட் ரத்னமாலா, வணக்கம் வணக்கம். கூச்சண்டி கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு கிரேட் எனர்ஜி, எல்லாரும் சொன்னதுதான், ஒரு அமேசிங்கான எனர்ஜி, ஒரு கிரேட் டேலண்ட், கிரேட் டான்ஸர். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். பட் டான்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்தது அந்த குறிச்சி மரத்தப்பட்டி 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 மரத்தப்பட்டின்னு அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாச்சு. அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். அவங்க டான்ஸ் எவ்வளவு பிடிச்சதோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஏன்னா சுதா மேமோட படத்தில் ஹீரோயின்களோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படமே சுதா மேம் படம் இப்படி ஒரு ரோல்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். அதை அவங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ ஷீலா. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நீங்கள் ஆடுற ஒரு பயங்கரமான டான்ஸருக்குள்ள அந்த ஸ்பீடில், ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்பில் செக் பண்ணணும், அது 1xல ப்ளே ஆகுதா 2xல ப்ளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி டான்ஸ் இந்த படத்தில் இல்லை. அடுத்து ஏதாவது படத்தில் நடிக்கும்போது வந்ததுன்னா நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அடுத்து ஜிவி 100 படம் 20 இயர்ஸில். வயசு என்னையா, ஒரு 35? அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்ல. ஓகே. பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போச்சு அமரன். அதுக்கு இவருடைய சாங்ஸும் மியூசிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். திரும்பவும் பராசக்தியில் சேர்ந்திருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி அந்த மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யா, சூப்பர் ஒர்க். அண்ட் ஜிவிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் மெலடி சாங் பண்ணுறதுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரம். அதில் ஒரு தனி ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இந்த ரத்னமாலா பாட்டை அனுப்பும்போது அதை ஃபோனில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டேன். நான் அது ஒரு மாதிரி அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா, ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா ரத்னமாலா. நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன், ரத்னமாலா. யாரும் இல்லை சொல்லுங்கள். நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. அது மாதிரி எல்லா பாட்டும் அப்படி நீ யார் காதலியே அப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். பட் ஜிவியோட அந்த லவ் ஃபீல் அமேசிங். அதை ஒரு மியூசிக் போடுறதுல மட்டும் இல்லை, நடிக்கிற படத்துலேயும் லவ் ஃபீல் அமேசிங்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் சூப்பர். இன்னும் 100 ஃபிலிம்ஸ், இன்னும் 150, 200ன்னு போட்டோம். அண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர் அமேசிங்கான ஃபிலிம்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும். அண்ட் தேங்க்ஸ் இந்த மியூசிக்கு, இந்த ஜேர்னிக்கு. அண்ட் இதோட டெக்னீஷியன்ஸ் ரவிகே சார், ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவருடைய இந்த ஃப்ரேம், அவருடைய இந்த என்ன ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ரவிகே சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சார். சார் வள்ளுவர் கோட்டமில் நீங்கள் பண்ணது அது வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு சாம்பிள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை வந்து பார்த்துருக்கதா எனக்கு வந்து ஆகாஷ் ப்ரோ சொன்னார். கிரேட் ஒர்க். இந்த படம் 60s. அத்தர்வா ப்ரோ சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருந்தது. இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் 2 பேரையும் பயங்கரமாக சண்டை போட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். ஒரு பேன் இண்டியா ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு அனிமல், தள்ளுமல்லான்னு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். அண்ட் எல்லா டெக்னீஷியன், பூர்ணிமா மேம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த காஸ்டியூம் வரைக்கும் படத்தில் இருக்க எல்லா காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க. அண்ட் கோபி பிரசன்னா டிசைனர், சிஹெச் பாலு சார், அதுக்கப்புறம் படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், நீங்கள் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தேங்க்யூ. உங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லைன்னா இது இப்படி ஸ்பீடாக நடக்கிற படம், நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா இது இப்படி நடந்திருக்காது. அண்ட் ஆகாஷ் ப்ரோ, உங்களை பற்றி சொல்லணும். நான் ப்ரொடியூசர்,
எனக்கு ஸ்கூல் ஜூனியர் அவர். ஆனால் அப்போ அவ்வளோ பயங்கர க்ளோஸ் அப்படி பழக்கம் இல்லை, அப்போ எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கேம்பியன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு அமேசிங்காக இருக்குது. உங்களுடைய இந்த ப்ரமோஷன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. நான் இந்த பதட்டத்தில் இருக்கேன். லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்டருக்கு வரேன். No, this is not a normal powder. This is a brightening cleanser, and that too from an Indian skincare brand. This Vilvas Milk Powder Face Wash has powder to foam formula. It contains R3 complex, which is a blend of fermented. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன். படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம், இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம். ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட இருக்கிறவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னார். ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லன்னாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியா இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோதான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும், சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம், சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட் என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னேன். தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் ஆன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய்.
33 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்றோம். அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலாக இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த ஏஐ வேற வந்துருச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷனில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ளே நீங்கள் உள்ளேயே வராதிங்க. நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்றவங்க படத்தை மாறி மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியராக சொல்கிறேனே, எவன் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான்.